ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, உங்களுக்கான மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். இது நம்பர் 1, இது நம்பர் 2. 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, டைம் எடுத்து இன்ட்யூட்டிவாக. ஓகே, இப்போ நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்குறேன். அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இப்போது வரப்போகிறத உணர்கிறேன். மேபி இந்த பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா ஸ்பிரிச்சுவல் பர்சன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே அடி வாங்க முடியாதுடா, அடி வாங்கியாச்சு, நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்போ வந்து அடுத்தது என்ன, போதும் இதே தான் கண்டினியூ ஆகுமா, எடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பிரிச்சுவல்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் அவ்வளோ கனெக்ட் இருந்திருக்காது. பட் ரீசெண்ட் டேஸில் உங்களுக்கு சிவன் மேலே ஒரு ஈடுபாடு வந்திருக்கலாம். ஸ்பிரிச்சுவல்குள்ளே போகணுன்ற ஒரு ஆசை வந்த பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சிவன் பக்தரா? இந்த நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு சிவன் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே நிறையா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைனாக, ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக, ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸாக, மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில். இப்போ நீங்கள் ஃபோன் பேசும்போது யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கான பதிலை சொல்லிகிட்டு இருக்கலாம் அந்த சைடில், இல்லை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு போர்டில், ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டில், ஏதோ ஒன்றில் இருக்கும். நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் கேட்குறீங்க கடவுள்கிட்ட, எல்லாம் முடிச்சு இப்போ கடவுள்கிட்ட ஸ்பிரிச்சுவலாக அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கான கேள்விகள், நான் என்ன ஸ்பிரிச்சுவலாக எல்லாமே பண்ணுறேனே உங்களுக்கானதை, பட் எனக்கு ஏன் என்னோடய பொசிஷன் இப்படியே இருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான சைன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ரிசீவ் பண்ணுறதில்ல. ஸோ கவனிக்க ஆரம்பிங்க. மெல்ல உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கானதான். நீங்கள் ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கும், அது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருது. ஸோ அவர் கொடுக்குறத கவனிக்க சொல்கிறாங்க. இன்னொன்று, சில பேர் இதை பார்க்குறவங்க ஹெல்த் வந்து கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்கீங்க, ஹெல்த் அடிக்கடி வீக் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியல, உங்களுக்கு நிறையா அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஹெல்த் இல்லை அப்படின்னா உங்களை வந்து யோகா ப்ராக்டிசஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் யோகாவை கையில் எடுக்கும்போது உங்களுக்கான அந்த உடம்பும் சரி, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்குள்ளே இன்னும் மன அமைதி, ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று போட்டு உலட்டிகிட்டே இருக்கீங்க, யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறது, மைண்டுக்கு ஃப்ரீயே கொடுக்கறதில்ல. ஸோ அதுவும் உங்களுக்கு காம் ஆகும். அப்படிங்கிறது தான் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இங்கே சிவன் சொல்கிற மெசேஜஸாக நான் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே நிறையா இது வச்சுருக்கீங்க, நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஏதோ நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்களை சுற்றி, இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். பட் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாமே அந்த இதோடு தான் இருக்குது, மனசுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வர பயப்படுறீங்க. கனவு மட்டுமே கண்டுட்ருக்கீங்க. ஒரு வெளியே வரணும், நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வெளியே வரணும். கனவு மட்டும் கண்டுட்டு இருந்தால் பத்தாது. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐடியாஸையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு பயம், ஜெயிச்சிருவோமா, தோத்துட்டா என்ன பண்ணுறது, இதை பண்ணி ஒரு வேளை நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல, என்ன பண்ணிடுறீங்கன்னா, போதும் இதுவே நல்லா தானே இருக்குது, கம்ஃபர்ட்டாக தானே போயிட்டுருக்கு, பரவாயில்ல. பட் உங்களோட திறமை உங்களுக்கு தெரியல. எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிறதும். அதே மாதிரி இதை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கலாம், ஒரு கம்யூனிகேட்டிவ் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு யாராவது வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு சொல்லுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு வலிக்குது, இதை பண்ணாதீங்க அப்படின்றதோ, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியாஸை வெளியே சொல்லுறதுக்கோ, இல்லை வந்துட்டு உங்களோட த்ரோட் சக்ரா வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும். அதை எப்போ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி சொல்ல ஆரம்பிங்க, இந்த விஷயம் என்னை ஹர்ட் பண்ணுது, இது செய்யாதீங்க, நோ சொல்லி பழகுங்க. எல்லா விஷயத்தையும் தலையில் எடுத்து போட்டுட்டு பண்ணாதீங்க. எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் நம்ம இருக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது கடவுளுக்கே இன்னும் கிடைக்கல. ஸோ அது நடக்காது. ஓப்பன் அப் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் சில பேர் பேசுகிறவங்க உங்கள் வார்த்தைகளால் மற்றவங்களை காயப்படுத்திடுறீங்களா அப்படின்றதையும் பாருங்கள். நான் அதையும் இதில் பார்க்குறேன். ஸோ அன்பாக பேச பாருங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு சிலர் பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களோட கருத்துக்களை கூட உங்களுக்கு வலிச்சா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சில பேர் ஹார்ஷான வார்த்தைகளை விட்டுடுறீங்க. உங்கள் வார்த்தைகள் மற்றவங்களை கஷ்டப்படுத்திடுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட வாய்ஸை வந்து கொஞ்சம் காமாக பேச பாருங்கள். கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு புதிய ஸ்டெப்ஸ் யார்ட்டையாவது போய் பேச போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட போகும்போது உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. உங்கள் வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு மாற்றம், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இருக்குது. சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஐடியாவை மட்டும் வாயிலே வடை சுட்டுட்டு இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல வெளியே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு தடவை அடி வாங்கினா தான் என்ன, எதுவுமே நம்ம கற்றுக்கிற போது
எந்த இதுவும் இல்லாமல் நம்ம கற்றுக்க முடியாது. பட் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கவே பயப்படுறீங்க. இப்போ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும்போது விழுகாமல் கற்றுட்ருப்போமா, வண்டி ஓட்டும்போது கற்றுட்ருப்போமா, லைஃப்பில் ஒவ்வொரு லெசனும் நம்ம வந்து அடிபட்டு தான் கற்றுப்போம். ஸோ நீங்கள் நிறைய பிளான் இருக்கும்போது ஒரு தடவை ரிஸ்க் எடுங்களேன். அது வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். பட் ஏன் அதை ரிஸ்க் எடுக்கவே தயங்குறீங்க? ஸோ நம்பர் 2 எடுக்கிறவங்களுக்கு சிவன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் த்ரோட் சக்கராவை கிளென்ஸ் பண்ணுங்கள். பார்த்து அமைதியாக வார்த்தைகளில் இனிமையாக பேச ஆரம்பிங்க. அதே மாதிரி பேசவே ஆரம்பிக்காதவங்க, அதாவது சொல்லவே உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற வேதனைகளை கூட இது செய்யாதீங்க, என்னால் பண்ண முடியல, இது எனக்கு கஷ்டப்படுத்துதுன்னு சொல்ல ஆரம்பிங்க. ஐடியா மட்டுமே வச்சுட்ருக்கவங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்றது நம்பர் 2க்கான மெசேஜஸாக நான் பார்க்குறேன். ஹோப் யாருக்கு எப்படி மெசேஜ் ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சிவபக்தராக நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா ஓம் நம சிவாயன்றதை போடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.